ஹாய் குடீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை மேஸ்திரியின் வீடு. வாங்க பார்க்கலாம். ஒரு வயசான மேஸ்திரி வேலையிலிருந்து ஓய்வு பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இனியாவது தன் நேரங்களை குடும்பத்தோடு செலவழிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அதனால் தன்னோட முடிவை முதலாளிக்கிட்ட போய் எடுத்து சொல்கிறாரு. ரொம்ப நாள் வேலை பார்த்த ஊழியர் அப்படிங்கிறனால முதலாளிக்கு லேசாக வருத்தம். கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்குறாரு. அப்புறம் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா, இன்னும் ஒரே ஒரு வீடை மட்டும் கட்டி கொடுங்களேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறாரு. மேஸ்திரி முதலாளி கேட்டுட்டாரே அப்படின்னு அரை மனுஷா சம்மதம் தெரிவிக்கிறாரு. அவரால் முழு ஈடுபாடோட வேலைகளை செய்யவே முடியலை. ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்துகிறாரு, ஏதோ ஒரு வடிவமைப்பில் எனக்கென்னன்னு வீடை கட்டுறாரு. வேலையிலிருந்து ஓய்வு பெற போகிறோமே, இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டினாப்பில் மட்டும் என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு அவருக்கு ஒரு அலட்சியம். வேலையெல்லாம் முழுசாக முடிஞ்சு போகுது. அந்த வீட்டை பார்வையிடுறதுக்காக முதலாளி வர்றாரு. வாசலில் வரவேற்ற மேஸ்திரி கிட்ட சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டுறாரு. இந்த வீடு உங்களுக்கான என் அன்பு பரிசு அப்படின்னு சாவியை மேஸ்திரி கிட்ட கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்டதும் மேஸ்திரி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன கொடுமை இது, இந்த வீடு எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் என் மூளையை கசக்கி எப்படிலாமோ டிசைனாக கட்டியிருப்பேனே, உயிர்தரமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பேனே அப்படின்னு அவருக்குள்ள அவ்வளோ வருத்தப்படுறாரு. ஹாய் குடீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நமக்கான வாழ்க்கையை நாம் தான் நிர்ணயிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமலே பல சந்தர்ப்பங்களில் நம்ம திறமையில் ரொம்பவும் கம்மியான அளவு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம முழு திறமையும் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.